ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் எங்களோடு கூட இடைப்பெருங்கப்பா. பேசுவது நான் அல்ல அப்பா, நீரே என்னை மறைத்து ஆண்டவரே மாமிசம் எதுவும் வெளிவராதபடிக்கு, நான் சுயமாய் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் படி ஆண்டவரே அப்பா நாங்கள் நடக்கிறவர்களாய் எங்களை நீங்கள் மாற்றுங்கப்பா. இந்த வேளையில் நீங்கள் இடைபெற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் உட்காருவோம். நாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்றையுடைய வேத பகுதி 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், ஒரு தகப்பனுடைய இருதயம், a father's heart. ஏன்னா நம்ம இங்கே பார்க்க முடியும் எப்படி பவுல் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி இந்த கடிதத்தை கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல பவுல் அவர் எந்தெந்த பாடுகளின் வழியாய் அவர் கடந்து வருகிறார், ஆனாலும் கூட கொரிந்து சபையை எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் அவர் நடத்த வேண்டும் என்பதை குறித்து அவர் இந்த இடங்களில் பேசுவதை நாம் தெளிவாய் காண முடியும். ஹல்லேலூயா. நாமும் கூட இந்த புதிய வருடத்தில் எபிரேயு 5786 வருடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கோம். கர்த்தர் நம்ம எல்லோரையும் பரிசுத்த கூட்டமாய் நம்மை அழைத்திருக்கிறார். நாமும் பாவ நிவர்த்தி நாளுக்கென்று ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நாம் கர்த்தருக்கு உகர்ந்த பாத்திரங்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய இருதயத்தை பவுலுக்கு கொடுத்து இந்த கடிதங்களை எழுதுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த கடைசி காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சபையானது எப்படி நாம் கர்த்தருக்கு பக்தி விருத்தியாய் நம்மை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பவுல் பேச போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நாமும் ஆயத்தமாகவும் வருகிற இந்த பாவ நிவர்த்தி நாள், இந்த நாளிலும் கூட வரப்போகிற நாட்களில் நம்மை நாமே நம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவருடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா போராட்டங்களை மேற்கொண்டு நமக்கு முன்பாக இருக்கிற போராட்டத்தை மேற்கொண்டு நாம் நல்ல போராட்டத்தை ஓடி முடிப்பவர்களாய் பவுலை போல நாம் வாழ நாமே ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா நேற்றைய அதிகாரத்துடைய ஒரு தொடர்ச்சியாய் காணப்படுகிறது. ஏனெனில் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நான் மேன்மை பாராட்டுகிறதற்கு எனக்கு தகுதி அல்ல, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களை வெளிப்படுத்துதலையும் நான் சொல்லுகிறேன். பவுல் சொல்றாரு, நான் மேன்மை பாராட்டி கொள்ள, அதாவது என்னை நானே போஸ்ட் பண்ண, என்னை பெருமைப்படுத்தி கொள்ள ஒன்றுமே இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னை விட்டுட்டு கள்ள போதகர்களையும் கள்ள அப்போஸ்தலர்களையும் நீங்கள் நம்பி உங்களுடைய வழிகளை சீர்கேட்டுக்குள்ளாய் நீங்கள் கடந்து போறீங்க. அதனால் இந்த இடத்துல நானும் அவர்களை விட நான் சிறந்தவன் என்று உங்களிடத்துல நான் மெச்சிக்கொள்ள போகிறேன் என்பதை குறித்து இங்கு பவுல் சொல்றாரு. நேற்றைய அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். நேற்றைய அதிகாரத்தில் 11வது அதிகாரம் 2-3வது வசனத்தில் பவுல் சொல்லியிருப்பாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து விலகும்படிக்கு கொடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அப்போ இங்க பவுல் சொல்றாரு, நான் இந்த இடத்துல எனக்கு இருக்கிற பயம்லாம் என்னன்னா, நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போயிடக்கூடாது, கிறிஸ்துவை
வருகின்ற அந்த அறிவிலிருந்து, அந்த உண்மையிலிருந்து விலகாதபடிக்கு, வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் என்னுடைய பயம். அதனால தான் நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து உங்களை திட்டுகிறதை போல காணப்பட்டாலும் நான் உங்களை நல்வழிப்படுத்துகிறேன் என்று பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் சொல்லுகிற ஆலோசனை நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ கஷ்டமா இருக்கும், ஐயோ நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலையே, கடினமா இருக்கே, அவங்க சொல்றதெல்லாம் ஃபீட்பேக்லாம் நம்மளால செய்ய முடியுமான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதை கேட்டு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில அத்தியாவசியப்படுத்தும் போது நிச்சயமாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாய் தான் இருக்கும். ஹல்லேலூயா. தாவீது கூட அதுதான் சொல்வார், நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும் என்று. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நமக்கு நேராய் வருகிற ஆவிக்குரிய ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வருகிறது. பவுலுடைய கடிதங்கள்ல 10வது அதிகாரத்திற்கு மேலாக, இந்த 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துக்கு மேலாக நம்ம பார்க்கும்போது பவுலுடைய வார்த்தைகள் எல்லாம் மிகவும் கடினமாக இருக்கும். அந்த ஜனங்களை திட்டுறது போல, அந்த ஜனங்களை காயப்படுத்துகிறது போல வார்த்தைகள் காணப்பட்டாலும் அந்த ஜனங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்கின்ற அந்த அக்கறையில் அவர் அந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அந்த திருச்சபை பார்த்தீங்கன்னா, கொரிந்து திருச்சபை மிகவும் செல்வந்தர்களாய் இருந்தார்களாம், அறிவில் வல்லவர்களாய் இருந்தார்களாம். அடுத்தது அங்கே கிரீக் ஃபிலாசபர்ஸ், அதாவது கிரேக்கு நல்ல வல்லுநர்கள்லாம் இருந்தாங்களாம். அப்போது பவுல் போயிட்டு பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன இவரெல்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, இவரை விட எனக்கு நல்லா தெரியும், எனக்கு எல்லாமே தெரியுமே, இவருடைய வார்த்தைகளை நான் ஏன் கேட்கணும், அவரை எப்படி என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக ஏற்றுக்கொள்ள முடியும்னு பவுல் அசட்டை பண்ணின அநேக ஜனங்கள் உண்டு. ஆனாலும் கூட பவுலுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த கொரிந்து சபை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக திரும்பினது என்பதை நம்ம கடந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ இன்றைக்கு பவுலை அனுப்பினது யான்னு பார்த்தா கர்த்தர். ஹல்லேலூயா. பவுல் என்றால் ஒரு அப்போஸ்தலன், அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. அதுதான் இங்க பவுல் சொல்றாரு, நான் அப்போஸ்தலனாக அனுப்பப்பட்டேன். ஆனா இந்த கொரிந்து சபை மக்கள் என்ன பண்றாங்க, உண்மையான சத்தியத்தை பேசுகிற அப்போஸ்தலனை விட்டுவிட்டு கள்ள அப்போஸ்தலர்களையும் கபடமுள்ள வேலையாட்களையும் கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறவர்களையும் நம்பினார்களாம். கடந்த அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 11:13 இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு சில பேர் என்ன பண்ணாங்க, மீண்டுமாக பழைய பாவத்துக்குள்ளாக போய்விட்டாங்க. சில பேர் கள்ள உபதேசத்துக்குள்ளாக கடந்து விட்டாங்க. இன்றைக்கும் நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் திரியேக தேவனை வணங்க வேண்டிய நம்மளுடைய சபைகளுக்குள்ளவே அநேக கள்ள உபதேசங்கள் கொண்டிருக்கிறது, கள்ள போதகங்கள் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே இல்லை, அவர் ஒரு தூதன், பிதாவாகிய தேவன் தான் உண்மையான கடவுள் என்கின்ற ஒரு குழு இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிற அநேக கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆடுகளுக்குள்ளே ஓநாய்களை போல ஆடுகளை மந்தையிலிருந்து பிரிக்கிற ஜனங்கள் அதிகமாய் கொண்டிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதனால தான் இந்த காலத்துக்கு ஏற்றாபடி பவுல் இந்த கடிதங்களை முன்பாகவே அவர் நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களுக்கு நான் ஒரு சிறிய தலைப்புகளை நான் கொடுக்கிறேன். 1 to 6 வசனம் வரைக்கும் அவர் கண்ட தரிசனங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பரதீசிக்குள் எடுக்கப்பட்ட தரிசனம், அதாவது பவுல் அந்த பாரடைஸ் என்கின்ற பரதீஸ் அந்த இடம் வரைக்கும் அவர் எப்படி தரிசனத்துக்குள்ளாய் அவர் கடந்து போய் அந்த தரிசனத்தை விளக்குகிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். 1 to 6. அடுத்தது 2வது பகுதி 7 to 16 வரைக்கும் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். The thorn in the flesh. 17 to 21 வரைக்கும் லவ் ஃபார் சர்ச், அவர் சபை மீது கொண்டிருந்த அன்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 to 4 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். இந்த இடத்துல பார்க்கிறோம், பவுல் கண்ட
தரிசனத்தை அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நானும் தரிசனங்களை பார்த்திருக்கிறேன், இந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்துகிற கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். நான் இதை வெளிப்படுத்தலைன்னா நீங்கள் கள்ள அப்போஸ்தலர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. நானும் வந்து பரலோக தரிசனத்தை கண்டிருக்கிறேன். இந்த இடத்துல பவுல் வந்து அதை ஒரு மூன்றாவது நபரை போல காண்பிக்கிறாரு. 2வது வசனம், கிறிஸ்துக்குள்ளே ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தோ அதை அறியேன், தேவன் அறிவார். அப்போ பவுல் இதை எப்படி சொல்றாருன்னா, தன்னைத்தானே வந்து அவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தல. ஒரு 3வது நபர் எனக்கு தெரியும், அவர் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார், தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவர் இருந்தார், பரதீசுக்குள்ளாய் எடுக்கப்பட்டார் என்பதை பவுல் சொல்றார். ஆனால் வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது பவுல் தான் அந்த தரிசனத்தை கண்டிருக்கிறார். பவுல் தான் 3வது வானம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரால் எடுத்துக்கொண்டு அங்கு சென்று தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றதை வந்து பவுல் எழுதி இருக்கிறார் என்பதை வந்து இந்த இடத்துல வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அநேக ஆதாரங்கள் இருக்கிறது என்றும் வந்து சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நானும் அப்படிப்பட்ட தரிசனத்தெல்லாம் கண்டிருக்கிறேன், நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று இருக்கிறேன், அங்க பாரடைஸ் என்கின்ற இடம் இருக்கு. அப்போ உண்மையிலேயே நானும் வந்து பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அப்போஸ்தலன் தான். ஆனா எனக்கு தெரியல, நான் சரீரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டனா இல்ல மறுரூபமாக்கப்பட்ட மேனியில நான் 3வது வானம் ஏறினேன்னா அதை நான் அறியேன், தேவன் தான் அதை அறிந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட வரங்களை கொண்ட நானும் அப்போஸ்தலன் தான். என்ன நீங்க விசுவாசிங்க, நான் உங்களை சத்தியத்துக்குள்ளாய் நடத்துகிறேன், நான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்து நான் உங்களை வழி நடத்துவேன் என்று இங்க பவுல் சொல்றாரு. 5:6 சொல்றாரு, இப்படிப்பட்டதெல்லாம் எனக்கு தெரிந்திருந்தும் நான் மேன்மை பாராட்டலை இது வரைக்கும், ஆனாலும் என்னை குறித்து என்னுடைய பலவீனங்களை அன்றி வேறொன்றிலும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாமே, ஆண்டவர் வந்து பவுலை முதலாவது சவுலாய் இருந்த பவுலை எப்படி ஆண்டவர் வந்து வழி நடத்தினார்? ஆண்டவரை அவர் முகமுகமாக வந்து அவர் தரிசித்தார் இல்லையா? அவர் தமாஸ்கஸ் பட்டணம் வழியாய் அவர் கடந்து போய் கொண்டிருக்கும் போது சவுலாய் வந்து கிறிஸ்துவர்களை உபத்திரவப்படுத்தும்படிக்கு அவர் போகிறார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பெரிய ஒரு என்கவுண்டர் பவுலோடு கூட. அந்த தரிசனம் மூலமாக அவர் வந்து சவுல் வந்து கீழே விழுகிறார் இல்லையா? உடனே கண் பறிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்னும் போது, ஆண்டவரே நீங்க யார் என்னும் போது, நீ தான் துன்பப்படுத்துகிற இயேசுவானவர்னு சொல்லும் போது அப்படியே சவுல் வந்து என்ன ஆகிறார்? மனம் திரும்புகிறார். அடுத்தது அவருடைய பெயர் மாற்றப்படுகிறது, அவருடைய குணங்கள் மாற்றப்படுகிறது. எந்த கிறிஸ்துவர்களை எதிர்க்க வேண்டும், எந்த கிறிஸ்துவர்களை கொல்ல வேண்டும் என்று அவர் வந்து ஒரு சவாலாய் இருந்தாரோ, அதே பவுலை கொண்டு கர்த்தர் அநேக யூதர்களை உண்மையான கிறிஸ்துவர்களாய் மாற்றி இயேசுக்குள்ளாய் நடத்தினார். அப்படிப்பட்ட பவுல், ஆண்டவரை தரிசித்த பவுல், அநேக அற்புதங்களையும் இந்த பவுல் வந்து செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகரை ஆண்டவருக்குள்ளாய் நடத்தி இருக்கிறார், அநேக பாடுகளின் வழியாய் கடந்து போயிருக்கிறாரு. அந்த பவுல் தான் இங்க சொல்றாரு, நான் என்னை மேன்மை பாராட்டி கொள்ள எத்தனையோ காரியங்கள் இருக்கு, நான் வந்து வேதத்தை கற்று தேர்ந்தவன், நான் யூதன், எல்லாமே அவர் சொல்றார். நான் ஒரு எபிரேயன், ஆனாலும் என்னுடைய பெருமையை பேசுறதுக்கு நான் வரல, நான் என்னுடைய பலவீனத்தில் ஆண்டவர் எப்படி உதவி செஞ்சாரு அப்படின்ற அந்த மேன்மையை பாராட்டுவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன்னு கர்த்தர் இங்க பவுல் சொல்றாரு. அப்போ இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாய் நம்ம காணப்படுறோம்? நம்ம மதர் சர்ச்சில் இந்த சர்மன்ஸ் ஷேர் பண்ணும் போது அந்த போதகர் சொல்லியிருந்தார், இன்றைக்கு நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் இப்படிப்பட்ட வரங்களை கொண்ட ஊழியக்காரர்களோ இல்லை ஒரு சகோதரர்களோ இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்க? உடனே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க, இங்கே அற்புதம் நடக்குது, இங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு வர்ஷிப் லீடராக இருந்தால் கான்செப்ட் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க, அநேக பாடல்கள் பாடுறாங்க, ஆண்டவர் ஆராதிக்கலாம் அப்படிலாம்.
அப்போது அந்த இடத்துல வருகிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? யாரை பார்க்க வராங்க? ஆண்டவரை பார்க்க வராங்களா, இல்லை அந்த வர்ஷிப் பண்ணுற அந்த மனிதனை பார்க்க வராங்களா? ஏன்னா அவங்கள மேன்மைப்படுத்தி கொள்கிறாங்க. நான் ஆண்டவரை இப்படி பார்த்தேன், இப்படி நான் தரிசித்தேன், எனக்கு இந்த பாடலை தந்தார் அப்படின்லாம் தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி பேசும்போது அங்கு ஒரு கூட்டம் சேருகிறது. கர்த்தரை காண வரவில்லை, இப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்க வராங்க. அப்போ இன்றைக்கு நாம் நம்மை நாமே மேன்மை பாராட்டி கொள்ள ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவருடைய கிருபை என்று நம்ம கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டும் போது நிச்சயம் கர்த்தர் நமக்கு அநேக வரங்களை இன்னும் அவர் தருவார். ஹல்லேலூயா. அப்போ ஒருவேளை நம்மிடத்துல இப்படிப்பட்ட பெருமைகள் காணப்பட்டா நம்ம யாருக்காச்சும் ஜெபிக்கிறோம், உடனே அவங்களுக்கு அந்த பலவீனம் சரியாகுது, இல்லை அவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு சின்ன பெருமை வரும். உடனே அதை நம்ம தள்ளி விட்டு பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வரத்தை கொடுத்தார் என்கின்ற அந்த கிரெடிட்டை நம்மளுடைய பரலோக தேவனுக்கு செலுத்தும் போது கர்த்தருடைய நாம மகிமைப்படும். கர்த்தர் இன்னும் நமக்கு அநேக வரங்களை அவர் கொடுப்பார். அதுதான் இங்க பவுல் சொல்றாரு. 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இங்கு பவுல் சொல்றாரு, நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? சத்தியத்தை பேசுவதற்கு மாத்திரம் தான் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய சொந்த கதையோ இல்லை என்னுடைய அனுபவங்களையோ பற்றி சொல்ல நான் வரல. சத்தியத்தை சத்தியமாய் வெளிப்படுத்த தான் பரிசுத்த ஆவியானவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று. இன்றைக்கு யார் அந்த சத்தியம்? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வசனம் எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட சத்திய ஆவியானவரை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோமா? இன்றைக்கு நாம் சத்தியத்தை கொண்டவர்களாய் இருந்தோம் என்றால் கர்த்தர் நம்மை கொண்டு அநேகரை அந்த சத்தியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்குவார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அதுதான் பவுல் மூலமாய் பேசுறார். நம்ம எங்க போனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாய் சொல்லணும். நம்ம எதுவும் மாற்றி பேசக்கூடாது. நம்ம எக்ஸ்ட்ராவா நம்மளுடைய ஸ்டோரி ஆட் பண்ணிட்டு ஆண்டவர் வார்த்தையை சொல்லாமல் வந்துடக்கூடாது. நேற்றைய தினத்தில் நம்ம ஐயா சொன்னார் இல்லைங்களா, மதர் சர்ச்சுக்கு போனால் 9 மினிட்ஸில் பேச வேண்டிய கரெக்டான வேத வசனத்தை மாத்திரம் பேசிட்டு வந்துடணுமா? ஸ்டேஜில் 9 மினிட்ஸ் தான் டைம் கொடுப்பாங்களா? எக்ஸ்ட்ரா நம்மளுடைய ஸ்டோரியோ இல்லை மனுஷங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ட்டு ஒரு ஜோக்ஸோ ஆட் பண்ணக்கூடாதான். ஏன்னா அங்கே வந்திருக்கிற மக்கள்லாம் யார்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய சொந்த கதையோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸையோ அவங்க கேட்க வரலை. இன்றைக்கும் நம்ம தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை, அவருடைய சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறோம். அதனால அவருடைய வார்த்தையை மாத்திரம் நாம் அதிகமாய் பேச வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 7வது வசனத்தில் இருந்து அடுத்தது 7லேருந்து 16 வரைக்கும் நான் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன். மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பவுல் தன்னுடைய வலிகளை அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம வாசிக்க கேட்கலாம். 7லேருந்து 9வது இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நான் என்னதான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாலும் என்னுடைய மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது. நான் எப்பெல்லாம் பெருமை கொள்கிறேனோ அந்த முள் நான் பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடாதபடிக்கு அது என்னை குத்தும் போது எனக்கு நினைவு வருகிறது, இந்த கணம் எனக்கு உரியது அல்ல, இது கர்த்தருக்குரியது என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிற நமக்கும் முள் நிறைய, ஒரு முள்னு சொல்ல முடியாது, பல முட்கள் கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய பலவீனங்களாக இருக்கலாம், நம்மளுடைய குடும்ப நபர்களே இருக்கலாம், நம்ம ஊழியம் செய்ய வரும்போது நமக்கு எதிராய் பேசுகிற மனிதர்களாக இருக்கலாம். அநேக முட்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட அந்த முட்களை எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால் அவருடைய கிருபையினால. ஹல்லேலூயா. இங்கே பவுலே சொல்றாரு, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு எடுபடக்கூடாதா என்று அவர் 3 தடவை ஆண்டவர்கிட்ட ஜெபித்தாரா. இந்த முள்ளை என்னை விட்டு நீக்கி போடும் என்று அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக ஆண்டவர் சொன்னாராம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்கலாமே. நம்ம திரும்பி பார்க்கும் போது எத்தனை தடவை எத்தனையோ பலவிதமான
கொட்டுகிற அந்த முட்கள் நடுவிலும் கூட அவருடைய கிருபை எவ்வளவாய் நம்மை தாங்கினது. எத்தனையோ வியாதியின் நேரத்தில், குடும்ப பிரச்சனைகள் நேரத்தில் நம்ம மரித்து போயிடணும், இனி வேற வழியே கிடையாது, அதுதான் முடிவு என்று நினைக்கும் போது கூட அவருடைய கிருபை வந்து நம்மை தாங்கினது. இம்மட்டுமாய் அவருடைய கிருபை நம்மை வழி நடத்தினது. அவருடைய கிருபை பெரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பலவீனம் வந்து நம்ம சரீரத்துக்குரிய பலவீனம் மாத்திரம் அல்ல, நம்மளுடைய ஆவிக்குரிய பலவீனத்திலும் அவருடைய கிருபை போதுமானதாய் இருக்கிறது. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எந்த காரியத்தை குறித்து நாம் அதிகமாய் நம்மை மெச்சிக்கொள்கிறோம்? நம்முடைய பெருமைகளை குறித்தா, இல்ல பரிசுத்த ஆவியானவர் செய்கிற செயல்களை குறித்தா? ஹல்லேலூயா. நம்ம எலைஜா பாஸ்டர் இந்த சர்மனை ஷேர் பண்ணும் போது சொன்னாரு, நான் சில நேரத்தில் சூப்பர்மேன் போல எனக்குள்ள அந்த அனுபவம் தோன்றும். ஏன்னா நான் சில பேருக்கு ஜெபிக்கும் போது உடனே அங்கே அந்த சாத்தான் விலகி ஓடுவதை நான் பார்ப்பேன். அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு விடுதலையை கொடுப்பாரு, அந்நிய பாஷை வரத்தை கொடுப்பாரு, உடனே எனக்குள்ள ஒரு பெருமை வரும். அப்போ அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து எனக்கு நினைப்பூட்டுவார், மகனே இந்த பெருமை உனக்குரியது கிடையாது, இது எனக்குரியது, இந்த வரத்தை நான் தானே உனக்கு கொடுத்தேன்னும் போது உடனே நான் வந்து என்னை நானே ஹம்பிள் படுத்திக் கொள்வேன், என்னை நானே தாழ்மைப்படுத்திக் கொள்வேன் என்று. இன்றைக்கு அப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சில நேரத்தில் நம்ம மாம்சத்தில் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பெருமைகள் வரும். ஆனாலும் அந்த நேரத்தில் நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இது எனக்குரியது கிடையாது, நான் ஒன்றுமே கிடையாது. பவுல் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ கற்று தெரிந்தவராக இருந்தாலும் அவர் சொல்கிறார், நான் ஒன்றுமே இல்லாதவன், பாவியிலும் பிரதான பாவியாகிய என்னை தான் கர்த்தர் அப்போஸ்தலனாக என்னை அனுப்பி இருக்கிறார் என்று. அப்போ இன்றைக்கு நாம் வந்து அவரை பற்றி நம்ம அவருடைய வரங்களை பெற்றிருந்தால் உடனே நம்மளுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நான் ஒன்றுமே இல்லைப்பா, இது எல்லாமே நீங்கள் கொடுத்த கிருபை, எல்லாமே நீங்கள் கொடுத்த தயவு என்று அந்த மேன்மையை கர்த்தருக்கு மாத்திரமே நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. 10-11 நம்ம வாசிக்க கேட்கலாம். பவுல் அதுதான் சொல்றாரு, நான் அப்போஸ்தலனா இருந்தோம், என்னை நீங்க அசட்டை பண்றீங்க, என்ன நம்புவதை பார்க்கிலும் கொரிந்து சபையில அநேக கள்ள உபதேசிகளையும் கள்ள போதகர்களையும் கள்ள அப்போஸ்தலர்களையும் வேறொரு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிற நபர்களையும் நீங்க வந்து விசுவாசிக்கிறீங்க. ஆனா ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்ற நான், ஆண்டவருடைய வரத்தை பெற்ற நான், என்னுடைய பலவீனத்தை நான் மேன்மை பாராட்டாமல் அவருடைய பலத்தை மேன்மை பாராட்டு என்ன நீங்க அசட்டை பண்ணிட்டீங்க. ஆனாலும் கூட இந்த வேளையில இந்த மேன்மையெல்லாம் நான் எடுத்து சொல்லுகிற அவசியத்தில் நான் இருக்கிறேன். அதுதான் 11வது வசனம் கடைசி பகுதியில் போடப்பட்டு இருக்கிறது. மேன்மை பாராட்டி புத்தியினா இருந்தேன், நீங்களே இதற்கு என்னாலே இதற்கு நீங்களே என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கு நான் எவ்வளவு குறைந்தவனாயிராதபடினால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருக்கிறது. அதான் பவுல் சொல்றார், நான் ஒன்றுமே இல்லைதான், ஆனாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தி மகா பிரதான அப்போஸ்தலனாக இன்றைக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதனால நான் குறைந்தவன் கிடையாது, அந்த கள்ள போதகர்களை காட்டிலும் நான் குறைந்தவன் கிடையாது, நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் பலவானாய் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஒருவேளை உலகம் நம்மளை பார்த்து சொல்லலாம், உனக்கு என்ன தெரியும், உனக்கு வந்து ஒன்றுமே இல்லை, நீ சரியா படிக்கலையே, உனக்கு சரியான வந்து கல்வி தகுதி இல்லையே, உனக்கு சரியான பேக்ரவுண்ட் இல்லையேன்னு சொல்லும் போது கூட நம்ம அந்த ஜனங்களை பார்த்து சொல்லணும், ஆமாம் நமக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைதான், நான் பலவீனன் தான், ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்காக என்னை ஐஸ்வர்யமானாய் மாற்றும்படிக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்து விட்டு அவர் தரித்திரராய் மாறினார் என்கின்ற சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. 12 15 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். அதுதான் பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை பாரப்படுத்துவதற்காக இந்த கடிதம்லாம் நான் எழுதவில்லை, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து ஒரு பிள்ளைகளை எப்படி நான் வழி நடத்த வேண்டுமோ அந்த வேலையை தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அடையாளத்தை, என்னுடைய நான் செய்த அற்புத அடையாளத்தை பெருமைப்படுத்தி நான் பேசவில்லை, நானும் அப்போஸ்தலன் தான்,
பேதுருவை போல அநேக வரங்களை பெற்றிருக்கிறேன் என்று இந்த இடத்துல அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. நமக்கு தெரியும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் பேதுரு மீது பரிசுத்த ஆவியானவரை ஊதின பிறகு எந்த பேதுரு ஆண்டவரை மறுதலித்தாரோ அதே பேதுரு எழுந்து நின்று அநேக ஜனங்கள் முன்பாக வைராக்கியமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கும் போது அன்றைய தினத்துல 3000 பேர், 5000 பேர், 8000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. அதே பேதுருவை கர்த்தர் பிரதான அப்போஸ்தலனாய் மாற்றி ஆண்டவர் பாத்தீங்கன்னா பேதுருக்கு அநேக அற்புத அடையாளங்களை செய்கிற வரத்தை கொடுத்திருந்தார். பேதுரு மரித்து போன தபேத்தா என்கின்ற ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேதுருவுடைய அந்த கைக்குட்டை, அந்த ஹேண்ட் கர்ச்சிஃப் அவர் யூஸ் பண்ணிட்டு அவர் போடுறாரு. அந்த கர்ச்சிஃப் யார் மேலே விழுந்துச்சோ அந்த மரித்த சடலங்கள்லாம் உயிரோடு வந்தது, நோய்கள் நீங்கினது. பேதுருவுடைய நிழல் பட்டு அநேக பேர் சுஸ்தமானார்களாம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே உயிர்த்தெழுந்த வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போதும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். நம்ம ஜெபிக்கும் போதும் இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் விலகி ஓடும். நம்ம ஜெபிக்கும் போதும் பிசாசுகள் அலரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளவும் அவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆலயத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானவரை தக்க வைத்துக் கொள்ளும் போது கர்த்தர் அநேக ஆவிக்குரிய வரங்களை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், நான் 3வது தரம் உங்களிடத்துல வர ஆயத்தமாக தான் இருக்கிறேன், ஆனாலும் கூட என்னால் வர முடியவில்லை என்றாலும் நான் என்னுடைய மற்ற பிள்ளைகளை நான் அனுப்புகிறேன். நான் உங்களை பாரப்படுத்தலை, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. ஆனாலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி ஆஸ்தியை சேர்த்து வைப்பாரோ அது போல நான் உங்களுக்கு அநேக ஆவிக்குரிய வரங்களை, ஆவிக்குரிய வார்த்தைகளை நான் சொல்லி உங்களை பக்திக்கு ஏதுவாய் நடத்துகிறேன் என்று இங்க பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்த பகுதி நம்ம 17 இருந்து 21 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது சபை மீது கொண்டிருந்த அன்பு, அவர் எப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில் அவர் கடந்து வந்தார், அந்த சபையை எப்படி ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நேராக அவர் நடத்தினார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 16 இருந்து 19வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். இங்கு பவுல் ஒரு நல்ல முன்மாதிரியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி கொள்ளவில்லை, ஆனாலும் கூட ஒரு தகப்பனாய் அந்த ஸ்தானத்தில் இருந்து வழி விலகி போகிற அந்த சபைக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்து மீண்டுமாக அந்த சபையை பக்தி விருத்திக்கு ஏதுவாய் அவர் நடத்துகிறார். அநேக உபத்திரவங்களின் வழியாய் அவர் கடந்து போனாலும் அவர் தன்னுடைய பாடுகளை வெளிப்படுத்தாமல் அந்த சபையை எப்படி ஆண்டவர் பக்கமாய் திருப்பலாம் என்பதை குறித்து தான் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் வரலனாலும் தீத்துவை நான் அனுப்புகிறேன், தீத்துவோடு கூட இன்னும் ஒரு சகோதரனும் வருவா, அவங்கெல்லாம் உங்களுக்கு பாரத்தை கொடுக்க வரல, அவங்களுடைய பக்தி ஏதுவை அவங்க பெற்றுக்கொள்வதற்கு வரல, உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக வராங்க என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு முன்பாக நம்மளுடைய ஜெபக்குழு தலைவர்கள் இருக்கிறாங்க, நமக்கு முன்பாக நம்மளுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஆலோசனை கொடுக்கும் போது நம்ம எப்படி எடுத்துக்கொள்றோம்? அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்கன்ட்டு நம்ம அதை அல்ல தள்ளிட்டு நம்ம போகிறோமா? இல்லை, அந்த வார்த்தையை கேட்டு நம்ம நடக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். சபையை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்மளுடைய ஜபக்குழு தலைவர்கள் சொல்வதையும் நம்மளுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் சொல்வதையும் நம்ம கேட்டு நடக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மையும் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் அவர் மாற்றி பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 20 இருந்து 21 வரைக்கும் நம்ம வாசித்து முடிப்போம். இதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதுதான் அவர் வாழ்ந்த காலத்தில் ஜனங்களை பார்த்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று. இன்றைக்கும் அதே வார்த்தையை தான் இங்கே பவுல் சொல்றாரு. கொரிந்து சபையே, நீ உன்னிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் காணப்படுகிறது,
உன்னுடைய மனசில் பார்த்தீங்கன்னா அநேக இச்சையான காரியங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபம் இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, புறம் கூறுகிற, நீ கோட் சொல்லுகிற, இருமாப்பா இருக்கிற, கலகங்களை ஏற்படுத்துகிற, வேசித்தனம் காணப்படுகிறது, அநேக பாவங்கள் காணப்படுகிறது, விக்கிரக ஆராதனை காணப்படுகிறது. இன்றைக்கு அதிலிருந்து நீ விட்டு விலகும் போது கண்டிப்பாக வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவ. நீயும் அநேக ஒரு நல்ல ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் எழும்பி அழிந்து போகிற ஆத்துமாவை நீ மீட்டு கொள்ளுவாய் என்று இந்த இடத்துல பவுல் வந்து சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம இந்த வார்த்தைகளை பவுல் வந்து கொரிந்து சபைக்கு மாத்திரம்தான் சொல்லி இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றையுடைய காலகட்டத்தில் இந்த வார்த்தை மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடும் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மை சுற்றி அநேக கள்ள உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது. அநேக பொய்யான ஆண்டவரை விட்டு வழி விலக செய்கிற காரியங்கள் இருக்கிறது. அநேக பாவங்கள் நம்மளுடைய கரத்தில் இருக்கிற இந்த டெக்னாலஜினாலேயே, மொபைல் ஃபோன்னாலேயே எத்தனையோ தீட்டான காரியங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் விட்டு பரிசுத்த ஆவியானவரை உண்மையாய் நாம் தரித்து கொண்டு அவரை நாம் ஒவ்வொரு நாளும் அவரை கிட்டி சேர்ந்து பக்திக்கு ஏதுவாக நம்ம நடக்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டும் அவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையில் கூட நம்மை அப்படியே ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு அநேக வார்த்தைகளை நம்ம கேட்டோம். கள்ள உபதேசங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வைராக்கியமாய் வரும்போது அநேக முட்கள் நம்மை நெருக்கி வரும். நம்மளுடைய மாமிசமே சில நேரத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாத அந்த வேளையிலும் கூட அவருடைய கிருபை போதுமானதாய் இருந்து நம்மை வழி நடத்துகிறதுக்கு ஏதுவாய் இருக்கும் என்று இந்த வேளையில் கூட நம்மை ஒப்பு கொடுப்போம். நமக்கு முன்பாக என்ன முட்கள் இன்றைக்கு நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது, பாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு நமக்கு முன்பாக இருக்கிற ஓட்டத்தை நம்ம பொறுமையோடு கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டு ஓடும் போது நிச்சயமாக பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி நாம் முடிப்போம். நம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள், துயரங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. ஆமென். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கு. ஆமென். கர்த்தருடைய கிருபை நம்ம கூட இருந்தால் போதும். கர்த்தர் நம்மளை கிருபையாய் தயவாய் நம்மளை வழிநடத்த ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமென். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லை சொல்லாமா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லை. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. சொல்லாமா. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. சொல்லலாம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே. சொல்லாமா. உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே. இயேசுவே. இயேசுவே.
பிதாவே, இதை இந்த வேலையில் கூட தகப்பனே, இந்த அதிகாரத்து மூலமா அநேக வார்த்தைகள் இங்கே கூட நீங்கள் பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நான் சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை என்னோடு இருந்து நீங்கள் பேசுங்க, என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். இந்த நாளையும் பவுல் எப்படியாக பேசுகிறார்னா, சாத்தானோட முள் ஒரு முறையும் அவரை கொட்டும் போது ஆண்டவரை நோக்கி அவர் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் ஆண்டவர் சொன்னாராம், என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி, அப்பொழுது அவருக்கு அந்த பலவீனத்தை அவர் எப்படி எடுத்துக்கொண்டார்னா, அது அவருக்கு சந்தோஷமாக இருந்து தான் அவர் அநேக பேருக்கு மேன்மையாக அதை சாட்சியாக சொன்னார் என்று இந்த நாளையும் என்னோட சாட்சி உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு வருவதுக்கு முன்பாக எனக்குள்ள ஒரு பெரிய பலவீனம் வந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய மைண்டில் அதாவது மூளைக்கு போகிற இரத்த குழாயில், அதாவது சிறுமூளைக்கும் பெருமூளைக்கு போகிற இரத்த குழாயில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ரொம்ப கம்மியாக போனதுனால எனக்கு கிட்டினஸ் வர ஆரம்பிச்சு. தலை சுத்தல் அதிகமாக வர வர என்னால் கண்ணே திறக்க முடியாத, நான் ரொம்ப அப்படியே படுத்த படுக்கையை போல் நான் விழுந்து கிடந்தேன். அந்த வேலையில் நான் ரொம்ப அழுது புலம்ப ஆரம்பித்தேன். அவ்வளோதான், நான் இனியும் வேலைக்கு என்னால் போக முடியாது, என் குடும்பத்தை என்னால் நடத்த முடியாது, என் பிள்ளைகளை கூட என்னால் பார்த்து கொள்ள முடியாது என்று நான் ரொம்ப கலங்கி கொண்டு இருந்தேன். ஆவியானவர்கிட்ட கதறி ஜெபித்து, இயேசுவே, நீங்க என் கூட தானப்பா இருக்கீங்க, ஏன்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு முள் இருக்கு, என்னால் இதை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பி ஜெபிக்க ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இடைப்பட ஆரம்பித்தார். வல்லமையாய் இறங்கினார், என்னை பலப்படுத்தினார். உன்னை எனக்கு தருவாயா என்று என்னை கேட்டார். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே, இந்த பலவீனத்திலேருந்து என்னை முற்றிலுமா நீங்கள் எடுத்துட்டு நான் உங்கள் ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்து உங்கள் ஊழியத்தை நான் செல்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் பார்த்தீங்கன்னா ஜெபித்து விட்டு எனக்கு 1 மாதத்துக்கு அந்த மெடிசனை கொடுத்துருந்தாங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த மெடிசனை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும், இல்லைன்னா நீங்கள் உங்களால் இந்த பலவீனத்திலேருந்து வரவே முடியாது என்று சொல்லி. ஆனால் ஏசப்பா எனக்கு அப்படி ஆண்டவர் பேசின, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லி. ஆமென். அப்படியாக அந்த மாத்திரை எல்லாவற்றையும் எடுத்து விட்டு, அப்பா நான் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் என் படுக்கை எடுத்துக்கொண்டு நான் நடக்கிறேன்ப்பா, என் ஓட்டத்தை நான் ஓடுறேன்ப்பா, உமக்காக நான் ஓடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டு ஆண்டவர் பாதத்தில் உங்கள் ஊழியத்துக்காக நான் ஓடி வருகிறேன்னு சொல்லி நான் அர்ப்பணித்து வந்த மாத்திரத்துலேருந்து இதுவரை அந்த கிட்டினஸ் என்னை விட்டு விலகி போனது. ஆமென். ஹல்லேலூயா. என்னை தொடவே இல்லை. இம்மட்டும் ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. பரிபூரணமான அந்த பலனை கொடுத்து இம்மட்டும் நான் சந்தோஷத்தோடு அந்த சாட்சியை நான் சொல்லி வருகிறேன். நான் எங்கெங்கெல்லாம் ஊழியத்துக்கு நான்
நான் செல்றேனோ அந்த இடத்துலாம் என் தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுத்ததை நான் சொல்லி வருகிறேன். ஆமென். இந்த நாட்கள்லையும் நமக்குள்ள பலவீனம் இருக்குது, போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நமக்கு ஒரு பெரிய முள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா சோர்ந்து போகாதீங்க. அந்த முள் சாட்சியாக மாறும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கலாமா? நமக்கு முன்பாக என்னென்ன முள்கள் இருக்கிறது, கடன் இருக்கிறதா, நம்ம ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்தலாம். நமக்கு முன்பாக பலவீனம் இருக்கா, ஆண்டவருக்கு முன்பாக நாம் தெரியப்படுத்தலாம். இப்பொழுதும் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கோம், நேரில் இருக்கிறோம். நம்ம ஆண்டவரை நோக்கி விட்டு கொடுத்து ஜெபிக்கலாமா? எனக்கு இந்த முள் கொடுக்கப்பட்டு இருக்குதான்ப்பா, ஆனால் எனக்கு உங்கள் கிருபை போதும்ப்பா, உங்கள் கிருபை போதும்ப்பா என்று சொல்லி நம்ம விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? ஓரி கரபோஷத ரிகரபா கரபரபரபரபரபரபரபரபா ஓரி கரபோஷத ரிகரபா கரபரபரபரபஷத ரிகரபா கரபரபரபரபரபரபா ஓரி தரரரரரரபா. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நானும் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நானும் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே இல்லாமல் எங்களால ஒன்றுமே முடியாதுப்பா. உங்க கிருபை வேண்டும்பா, உங்க கிருபை வேண்டும்பா. அப்பா, எங்க கடன் பிரச்சனைக்கு உங்க கிருபை வேண்டும்பா, எங்க வியாதிக்கு உங்க கிருபை வேண்டும்பா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு முன்பாக உங்க கிருபை வேண்டும்பா. இப்பொழுது உங்க கிருபையை கேட்டு நாங்க வேண்டி கல்கிறோம்ப்பா. இதோ கர்த்தாவே, அந்த சாத்தானை எதிர்த்து நாங்கள் பேசுகிறோமப்பா, அந்த சாத்தானை எதிர்த்து பேசுகிறோமப்பா. உம்முடைய வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறேன், சாத்தானுக்கு எதிர்த்து பேசுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. அப்படியாக இதோ கர்த்தாவாக சாத்தானை எதிர்த்து நாங்கள் பேசுகிறோமப்பா. இயேசுவின் நாமத்தினால் அந்த கடன் பிரச்சனை விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினால வியாதி விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினால் என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறது எல்லாம் மறைவதாக. அப்பா, உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்க கிருபை எங்களுக்கு போதும்பா. அப்பா, பூரணமாக உங்க கிருபையினால் எங்களை தாங்கினதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை மாத்திரம் போதும். ஆமென். நம்மளை கிருபையாய் தேவன் நம்மளை பலவீனத்தில் அவருடைய பலம் நம்மளை பூரணமாக விளக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாலோம், 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 ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா
Yair Adonai Panav Alaka Vihunaka Isha Adonai Panav Alaka Vayasam Laka Shalom Vayasam Laka Shalom கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா